வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழகத்தில் புதிய வரலாறு படைத்து ஆட்சிக்கு வரும் தாவேக கட்சியில் மக்களின் கவனத்தை பெற்ற சில வேட்பாளர்கள் குறித்து பார்க்கலாம். கொளத்தூர் VS பாபு தாவேகாவில் முக்கிய முகங்களாக உருவெடுத்துள்ள வெற்றி வேட்பாளர்களில் ஒருவர்தான் VS பாபு. வடசென்னை திமுக அரசியலில் ஒரு காலத்தில் மாபெரும் செல்வாக்கு கொண்டவராக விளங்கியவர் VS பாபு. மாவட்ட செயலாளராக பணியாற்றிய அவர் 2006 சட்டப்பேரவை தேர்தலில் புரசைவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று MLA ஆனார். 2011 தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக புரசைவாக்கம் நீக்கப்பட்டு கொளத்தூர் தொகுதி உருவானது. அந்த தேர்தலில் ஸ்டாலின் போட்டி பாபுவுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருப்பினும் அவரது வெற்றிக்காக பாபு தீவிரமாக பணியாற்றினார். அதே நேரத்தில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட PK சேகர் பாபு திமுகவில் இணைந்து முக்கியத்துவம் பெற ஆரம்பித்தார். இதனால் ஏற்பட்ட அதிருப்தியில் 2011 தேர்தலுக்கு பிறகு VS பாபு திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அங்கும் அவரது அரசியல் நிலை பலவீனமடைந்தது. 2017 நடைபெற்ற RK நகர் இடைத்தேர்தலில் TTV தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்பட்டதால் 2018 VS பாபு உட்பட 168 பேர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டனர். அதன் பின்னர் சில காலம் அமைதியாக இருந்த அவர் EPS பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தார். இருந்தபோதிலும் அங்கும் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இதன் பின்னணியில் சில மாதங்களுக்கு முன்பு தாவேக தலைவர் விஜயை சந்தித்து அந்த கட்சியில் இணைந்தார். தற்போது 82,997 வாக்குகள் பெற்று முதல்வர் MK ஸ்டாலினை தோற்கடித்து அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளார். விருகம்பாக்கம் சபரிநாதன். இதனையடுத்து விருகம்பாக்கம் தொகுதியில் தாவேக சார்பாக போட்டியிட்ட விஜயின் கார் ஓட்டுநர் ராஜேந்திரனின் மகன் சபரிநாதன் வெற்றி பெற்றுள்ளார். மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் இடையே திரைப்பிரபலம் ஒருவர் ஒரு கார் ஓட்டுநரின் மகன் எப்படி MLA ஆக முடியும், அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என கேள்வி எழுப்பி சர்ச்சைக்குள்ளானது. சபரிநாதன் ஒரு இன்ஜினியரிங் படித்த நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராயபுரம் தாமு. அதேபோல் ராயபுரம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் ஆட்டோ டிரைவர் தாமு களமிறக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். பவானிசாகர் தனித்தொகுதி தமிழ்ச்செல்வி. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தனித்தொகுதியில் தாவேக வேட்பாளர் தமிழ்ச்செல்வி 4,956 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் நெருங்கிய உறவினராவார். தூத்துக்குடி ஸ்ரீநாத். விஜயின் நண்பரும் தாவேகாவின் தூத்துக்குடி வேட்பாளருமான ஸ்ரீநாத் தூத்துக்குடி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். திமுக வேட்பாளர் கீதா ஜீவனை வீழ்த்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் வெற்றியை ஸ்ரீநாத் பதிவு செய்துள்ளார். திருப்பத்தூர் ஸ்ரீனிவாச சேதுபதி. அதேபோல் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பனை ஒரே வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி தாவேக வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றியை பதிவு செய்தார்.